உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து காயத்ரி இன்னுமா வீட்டுக்கு போகல? ஐயோ பாவம், அவங்க அம்மா இருக்காங்க. காலையில 5 மணி ஆகுது. அப்போ நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்திருந்தாளா? ஐயோ, மயக்கத்துல இருந்ததுனால ஒன்றும் தெரியலையே. பாவம்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. காயத்ரி, ஒன்னு நினைக்கும் போது சத்தியமா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. உன்னை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 24 days இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அம்மா பத்தாத குறைக்கு அவங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்து கஷ்டப்படுறாங்க. பெத்த அப்பாவுக்கே என் மேல பொறுப்பு இல்ல, அக்கறை இல்ல. அப்படி இருக்கும்போது 24 நாள் பழகின நீ எனக்காக என் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கண் முடிச்சு பார்த்துட்டு இருக்க, எவ்வளவு பெரிய விஷயம். என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுற. முன்னாடியே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் காயத்ரி. இந்த உலகத்துல நான் ஒரு அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட அன்பை பார்க்கும்போது கடவுள் எனக்காகவும் ஒரு ஜீவன் அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. வலி ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல காயத்ரி. ஆனா முறையா எனக்காக இன்னொருத்தவங்க அல்றது, கஷ்டப்படுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, நைட்டு பகல்னு பார்க்காம கூட இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. என் சொந்தக்காரங்க எல்லாரும் என் கூட பணத்துக்காக மட்டும்தான் பழகுனாங்க. ஆனா நீ அதை எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு உதவி செஞ்சிருக்க. இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன்னு தெரியல. நேற்று வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு என் உயிரையே காப்பாற்ற போராடி இருக்க. நீ மனுஷி இல்ல, என்னை தேடி வந்த தேவதை. ஆமா காயத்ரி, என்னை தேடி வந்த தேவதையா தான் நினைக்கிறேன். காயத்ரி, கடவுள் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, உனக்குதான் தெரியுமே. ஆனா உன்னோட அந்த அன்பை பார்க்கும்போது நல்லவங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு தோணுது. நம்மளோட நிலையிலே நம்மளை விட்டு போயிரும் நினைக்கிற நேரம் என் கூடவே இருந்து கண்ணும் கருத்துமா என்ன பாத்துக்கிட்டே, ரொம்ப கிரேட். நீ நினைக்கலாம், என்னடா ரோட்ல அடிபட்டு கிடந்தவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோம், இதுக்கு இவ்வளவு டைலாக்கா அப்படின்னு நினைக்கலாம். அது தனிமையா இருந்து பார்த்து ஒருத்தவங்க நமக்கு கேர் பண்ணும்போது தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். என் பணம் காசு இருந்து எனக்கு என்னை கவனிக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை பத்தியா. நீ என்ன கவனிச்ச, அது என்னவோ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியுது காயு. தேங்க்யூ, தேங்க்யூ காயு. இந்த உதவி எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். சார், முடிச்சிட்டீங்களா சார்? உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? பரவாயில்லையா? நைட்லாம் தலைவலிக்குன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு தலைவலி? பரவாயில்லையா? காஃபி எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா சார்? ஐயோ இல்ல காயு, அதெல்லாம் வேண்டாம். நைட்டு ஃபுல்லா இங்கேயே இப்படி இருந்தா தூங்குவீங்க. அம்மா பாவம், வயசானவங்க. ரிசப்ஷன்ல ரூம் எதுவும் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்களே. என்ன காயு, பாவம் இல்ல அவங்க. காயு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயு. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ போன ஜென்மத்துல விட்ட குறையோ தொட்ட குறையோன்னு எனக்கு தெரியல. என்னையும் இந்த அளவுக்கு கேர் பண்ணி ஒருத்தவங்க பாத்துப்பாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ காயு. ஐயோ, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி சார் நிம்மதியா தூங்குறதுக்கு? ரிசப்ஷன் வந்து கேட்டாங்க, ரூம் அவைலபிள் இருக்கு, ஸ்டே பண்றீங்களான்னு. நாங்கள் வேண்டான்ட்டோம். இங்க இருந்தா உங்களுக்கு என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கலாம். அங்க போய் என்ன சார் பண்றதுக்கு? அதான் இங்கேயே கருன்னு உட்காந்துட்டோம். உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல சார்? பிரச்சனை ஒன்றும் இல்லையே? நார்மல் ஆயிட்டீங்கல்ல? கௌதம், என்னப்பா ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லடா, நல்லா இருக்கியடா? எனக்கு தெரியவே தெரியாதுப்பா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இப்போ நான் தம்பி சொன்னான், அதான் கேட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வரேன். நீ ஏன் பைக்ல வந்து கௌதம்? எப்பவும் கார்ல தானே வருவேன். பைக்ல பிரேக் சரியா பிடிக்கணும்னா அவனே காலேஜுக்கு போகாம கார்ல போயிட்டு இருக்கான். அது தெரியாம நீ எதுக்கு பைக் எடுத்துட்டு வந்த? எதையா கேட்டுட்டு அதை எடுத்துக்கலாம்ல. உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நல்லாதானே இருக்க? ஐயோ, விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டோம். அவங்க அப்பா வந்திருக்காரு போல இருக்கு. செக்ரட்டரி, என்னமாச்சு அவனுக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏதாவது சொன்னாங்களா? நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இல்ல சார், நேற்று நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தேன். நானும் அம்மா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வர வழியில சார் பைக்ல வந்துட்டு இருந்தாரு. ஆப்போசிட் சைட்ல ஒரு பையன் எல்போர்டு, அந்த பையன் தான் மிஸ்டேக், தெரியாம டர்ன் பண்ணானா, அதுல சார் இடிச்சு தூக்கி போட்டுட்டு எனக்கு அம்மாக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணனே தெரியல. அந்த பையனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன். அவன் என்ன நினைச்சானு தெரியல, ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்துட்டான். அப்படி நானும் நேற்று அம்மா வந்ததான் சார். நேற்று வர டாக்டர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் இல்லை சரியாயிரும், லேசா தலையில அடிதான் பட்டிருக்கு, சின்ன மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 5 daysல சரியாயிரும். நாங்க அதுக்கும் பெரிய டாக்டர் பார்த்துட்டு தான் நீ சொல்ல முடியும்னு சொன்னாங்க. பெரிய டாக்டர் இன்னைக்கு 11 மணிக்கு தான் வருவாங்க. காயத்ரி, அதான் உங்க அப்பா வந்துட்டாங்களா, நம்ம போவோமா? வீடு அப்படி இப்படி போட்டுட்டு வந்துடலாமா? விக்ரம் வந்திருப்பான், பிரியா வந்திருப்பா, அப்பா அப்பாவும் கடைக்கு போக கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் சொல்லாமல இங்கே வந்தோம். கிளம்புவோம், அவங்க அப்பா பார்த்துடுவாங்க. தம்பி, உடம்ப பார்த்துக்குங்க தம்பி. ஐயா, சொல்லுங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பாவம், பணம் காசை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அன்பும் பாசம்னா என்னைக்கும் நிலையானது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பிள்ளைய நல்லபடியா பார்த்துடுங்க. எனக்கே ரொம்ப வருத்தமா போச்சு. இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சு நடத்துக்காரு வைக்காரு, அடிபட்டுருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க கூட என்னன்னு கேட்கவும் இல்லை, ஃபோன் கூட பண்ணி கேட்கலையே. இந்த நிலைமைக்கு ஒரு பையனா அப்படின்னு ரொம்ப வருத்தமா போச்சு. நானும் யாருக்காகவும் இப்படி ராத்திரி வந்து இருந்ததில்லை, என் பிள்ளையும் விட்டதில்லை. பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்து, அதான் யாராவது உங்க வீட்டுல இருந்து வரட்டும், வந்தவொன்னு நம்ம ஒப்படைச்சிட்டு போவோம்னு இருந்தோம். பார்த்துக்கோங்க சார், உடம்ப பார்த்துக்கோங்க சார். நான் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன், எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க.
சரிங்க சார், போயிட்டு வரேன். அம்மா எங்கதான் அப்படி போச்சு? இப்படி ஒரு இடத்துலயும் ஒரு நாளும் தங்குது இல்ல. அக்கா வர போயிருக்கா, சீக்கிரம் வரலாம்ல. மணி 7 ஆகுது. இன்னும் அம்மா எப்போ வந்து சமைச்சு நம்ம எப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு? இட்லி ஊத்தி வச்சிருக்கோம், பேசாம இட்லியே மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். சாம்பாரும் வச்சாச்சு. அப்பா சுகர் பேஷண்ட் 8:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. சரி இந்த இட்லியும் சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டுட்டு இதையே கொண்டுட்டு போயிருவோம். இன்னும் அம்மா வந்து சமையல் பண்ணி தரணும்னா லேட் ஆயிரும். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சோம் இல்ல. ரைஸாவது குக்கர்ல வச்சிருக்கான். வச்சு ஒரு ரசம் வச்சிருந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டா விஷயம் முடிஞ்சு. பிரியாவுக்கும் அப்பாவுக்கும் அதே வச்சுட்டு போயிருக்கலாம். சே, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோமே. வர வர இப்ப ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. முன்னாடிலாம் டைமுக்கு எந்திப்போம், வேலையை பார்ப்போம். இப்ப எந்திக்கவே முடியலையே. நடி சீக்கிரம் தூங்கிடுவோம், காலையில எந்திரிச்சிருவோம். இப்போ அப்படியா? தூங்குறதுக்கே 1 மணி 2 மணி ஆயிருது. அப்புறம் எங்க போட்டு காலையில எந்திக்கிறதுக்கு? பிரியா எந்திரிச்சிருப்பாளா என்னன்னு தெரியலையே. அவ எப்படி எந்திரிச்சிருப்பா? 7 தான் ஆகுது. 8:30 மணிக்காவது குறைஞ்சு எந்திப்பா. 8:30 மணிக்கு எந்திக்கலாம் பார்ப்போம். நம்ம 8:00 மணிக்கு தானே கிளம்புவோம். கிளம்பியில எல்லாம் சொல்லிட்டு போகலாம். முடிஞ்சா குக்கர்ல வேண்டாம் வேண்டாம். நேற்று ஒரு காஃபி போட்டே கையை சுட்டுக்கிட்டா. இதுல குக்கர்ல வச்சா அவ்வளவுதான், வீடே 2 ஆயிரும். அம்மா எப்படியும் வந்துருவாங்க. இல்லாட்டா அப்பாவுக்கு ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலாம். சரி என்ன பண்ண? நேரம் வர ஆகுது. என்ன உலக அதிசயமா இருக்கு. பிரியா எந்திரிச்சு வர்றா. மணி 7 தான் ஆகுது. விடிஞ்சிட்டு நினைச்சிட்டு வராளோ? இருக்காத. குட் மார்னிங். குட் மார்னிங் பிரியா. என்ன இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? நீ எந்திரிக்கிறதுக்கு 8:30 மணியாவது ஆகுமே. மணி 7 தான் ஆகுது. தெரியாம எந்திரிச்சிட்டியோ? என்ன போய் தூங்கு பிரியா. குட் மார்னிங். இல்ல விக்ரம், நான் காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு ஏதாவது உனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு அலாரம் வச்சேன். அலாரம் அடிச்சுட்டு வழக்கம் போல கட் பண்ணிட்டு தூங்கிட்டேன் போல. சாரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நான் பாட்டு இப்படி தூங்கிட்டேனே. அத்தை இன்னும் வரலையோ? சாரி விக்ரம், ஏதாவது கூட நான் வேணா கட் பண்ணி கொடுக்குறேன். ஆமா தாயே, வேண்டாம் தயவு செஞ்சு. நேற்று காபி போடுறேன்னு கையை சுட்டுக்கிட்டியே, எப்படி இருக்கு? பரவாயில்லையா? காயெல்லாம் நீ கட் பண்ண வேண்டாம். நான் சாம்பார் வச்சுட்டேன், இட்லியும் வச்சுட்டேன். இட்லி பொடியும் இருக்கு, போதும் காலையில் டிஃபனுக்கு. மத்தியானத்துக்கு இதே இட்லியே கொண்டு போய் சாப்பிட்டு வரேன். அம்மா வந்து சமைச்சுப்பாங்க. நீ தயவு செஞ்சு அடுப்புக்கிட்டே வராம இருந்தா அடுப்புக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. என்ன விக்ரம், நீ எப்படி கிண்டல் பண்றியே? ஏதாவது எனக்கும் கத்து கொடுத்தாதானே தெரியும். உனக்கே என்னை பத்தி தெரியுமே. எங்க வீட்டுக்கு என்னைக்காவது சமையல் கட்டுக்கு போயிருக்கனா? கிடையவே கிடையாது. எல்லாம் பெட்ரூமுக்கு வந்துடும், சாப்பிடுறது டைனிங் ஹாலுக்கு வந்துடும். அதனால எனக்கு எதுவுமே தெரியலப்பா. ப்ளீஸ் எனக்கும் கத்துக்கூட. காய்கறி எப்படி கட் பண்ணணும், அரிசி கழுவி எப்படி குக்கர்ல ரைஸ் வைக்கிறது, ஃபர்ஸ்ட் ரசம் வைக்க கத்துக்கொடு. ரசம் வச்சாலே போதுமே, பெரிய விஷயம் இல்ல. ரசம் வச்சு தினமும் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தாலே போதும், சூப்பரா சாப்பிடலாம். பிரியா கத்துக்கலாம், பொறு. எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் வேண்டாமா? இப்போ எனக்கு கத்து கொடுக்குற டைம் இல்ல. ஆல்ரெடி மணி 7 தாண்டியாச்சு. இன்னும் குளிச்சுட்டு நான் கிளம்பணும், ட்ரெஸ் அயன் பண்ணணும். 8:30 மணிக்கு எனக்கு கிளம்பினாதான் ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால இன்னொரு நாள் கத்து கொடுக்குறேன். சரி, அப்ப லீவுக்கு எனக்கு சமையல் கத்து கொடுக்குறேன். இப்ப ஏதாவது இருந்தா சொல்ல, பாத்திரம் வேணா விளக்கட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம் பிரியா, உனக்கு தெரியாத வேலை, விபரீத வேலையில தயவு செஞ்சு இறங்காத. இந்த காஃபி. ஐயோ வேண்டாம் விக்ரம், பிரஷ் பண்ணிட்டேன்னா என்னால குளிச்சுட்டு வந்துருக்கேனே. ஐயோ பிரியா, உனக்கு இல்ல காஃபி, எனக்கு தெரியாதா? நீ குளிச்சுட்டு தான் காஃபி குடிப்ப, சாப்பிடுவேன்னு. அப்பா வெளியே இருக்காரு, அவரு கொண்டு கொடுத்துட்டு வந்துறியா? அம்மா இருந்தா காலையில 6:30 மணிக்கு காஃபியை கொடுத்துரும், 8:30 மணிக்கு டிஃபனை கொடுத்துரும். அம்மா இல்ல, அப்பாவுக்கு இந்த கடையில எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அதான் இந்த காஃபி நான் கொடுக்கறத நீ கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படுவாரு. என் மருமக கையால காஃபி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. ட்ரை பண்ணி பாரு. சும்மா நீ பாட்டு கொடுத்துட்டு வந்துடாத. மாமா காஃபி இருந்தாங்க, குடிச்சு பாருங்க, சுகர் போதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளு. சுகர்லாம் கம்மியா தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் கேளு. கொடுத்துட்டா பிரியா, எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பிரியா அப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே நீ குளிக்க போயிரு, நானும் குளிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அம்மாவுக்கு பொதுவாவே எல்லாரும் காலையில எந்திரிச்சோன்னா குளிச்சிடணும், அப்பதான் அம்மாவுக்கு பிடிக்கும். சின்ன பிள்ளைல இருந்து எங்களையும் அப்படி பழக்கிட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நீயும் பழகிக்க. இந்த காஃபியை கொடுத்துட்டு வா. சரி விக்ரம், காஃபியை கொடுக்கணும். இல்ல இல்ல மாமா, காஃபி குடிங்க. சுகர் கம்மியா இருக்கா போதுமா, அவ்வளவுதானே? இப்ப பாரு எப்படி தூள் கலப்புறேன்னு. சமைச்ச பிள்ளையும் கூப்பிட்டு இப்படியா ஆஸ்பத்திரியில விடிய விடிய இருக்குது. சரி முக்கியமானதுனாலதான் இருந்திருப்பா. சீக்கிரமா வர வேண்டாமா? மணி 7 ஆகுது. பையனுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், நமக்கு காப்பி இப்படி போட்டு தர வேண்டாமா? இப்படி போய் இருந்துகிட்டா என்ன செய்ய? சரி காலையில ஒரு போன் அடிக்க வேண்டியதானே, ஒரு ஆட்டோ கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னா. எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியல. ராத்திரி போன் பண்ணி அவங்க மேனேஜருக்கு உடம்பு முடியல, நான் காலையில வரேங்க, சாப்பிடுங்க படுங்க அப்படின்ட்டு போனை வச்சுட்டா. விவரத்தை ஒண்ணும் சொல்லல. ஷோ எப்போ வர அளவுக்கு தெரியல. காப்பி குடிக்காம தலை வேற கிணுங்குது. அங்கிள், ஐயோ அங்கிள் வேண்டாம், மாமானே கூப்பிடலாம். மாமா மாமா, இந்தாங்க மாமா, உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து காஃபி போட்டிருக்கேன். சுகரும் கம்மியா தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் குடிச்சு பாருங்க. ஐயோ உனக்கு எதுக்குமா சிரமம்? காப்பி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கிய, நீ காப்பி குடிச்சியாமா? இல்ல மாமா, இனிதான் காஃபி குடிக்கணும். உங்களுக்கு முதல்ல குடுத்துட்டு தான் காஃபி குடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதோ அத்தையே வந்துட்டாங்களே, வாங்கத்தே. ஏ காவேரி, என்ன காவேரி, நேற்று காலையில போனிய,
சாயங்காலம் வருவீங்கன்னு பார்த்தாச்சுன்னா ராத்திரி போன் அடிச்சு யாருக்கும் உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில இருக்கும்னு. சரி இருந்துட்டு காலகாலத்துல கிளம்பி வர வேண்டாமா? 5 மணிக்கெல்லாம் கிளம்பி நேரம் வீடு வந்து சேர்ந்துருக்கலாமே. மணி 7:30 ஆகுது, இந்நேரம் வந்துருக்க. வேலைக்குள்ள போனா அவனுக்கு சோதரி ஆக்கி கொடுக்க வேண்டாமா? ஆமா மகளுங்க காய்ச்சிங்க போனா. என்னங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத? நான் எங்க போய் தங்கி இருக்கேன்னு சொல்லுங்க. எந்த ராத்திரி ஆனாலும் வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். என் தங்கச்சி வீடு தான் போவேன். காலையில போனா மத்தியானம் ஓடி வந்துருவேன். நேற்று அப்படிதாம்மா நானும் அண்ணியும் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாப் வர வழியில பார்த்தா இவங்க எம்டி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்காரு. பார்த்துட்டு அப்படியே வர முடியுமா சொல்லு? ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டோம். பணம் இருந்து என்னத்துக்கு? போன் போட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுத்துக்கிட்டு காலையிலே வச்சுட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வருவாங்கன்னா யாரும் வந்த மாதிரி இல்லை. அப்போ காயத்ரிக்கும் மனசு கஷ்டமா இருந்து, ஏம்மா எல்லாரும் இப்படி வச்சுட்டு போறாங்களே, யாரும் என்னன்னு கேட்கலையே, நம்ம வேணா காலையில வேலை இருந்து பார்த்துட்டு போவோமா அப்படின்னா. சரி பார்க்கவும் வருத்தமா இருந்து, ஒரு உயிர் இல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிதான் உட்காந்துட்டோம். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அப்போதே கிளம்பியிருப்போம்னா எனக்கு கொஞ்சம் கண் அசந்து போச்சு. அவங்க அப்பா இப்பதான் வந்தாரு. அவங்க அப்பாட்ட நல்ல வார்த்தையை சொல்லிட்டு நானும் காயத்ரியும் கிளம்பி வாரோம். அண்ணி இங்கத்த காணும். அண்ணி அம்மா இந்த ஆட்டோவுக்கு காசு கொடுத்து நிக்கா. ஆட்டோக்காரன் உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல் விட்ட போற நேரம்ல உள்ள வர கொண்டு விட மாட்டேன்ட்டு அந்த சந்திலே கொண்டு விட்டுட்டான். அதான் காசு கொடுத்துட்டு நான் வாரேம்மான்னா. விக்ரம் கிளம்பிட்டானம்மா. காப்பியெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டியாக்கும் மாமனாருக்கு? இதோ சமையல்லாம் 1 நிமிஷத்துல ஆக்கிடுவேன். ஐயோ நம்ம இப்போ ஒரு பொய் சொன்னா நம்புவாங்களான்னு தெரியலையே. நம்புவாங்களோ இல்லையோ, பொய்ய சொல்லிட வேண்டியதான். ஐயோ இல்லட்ட, நானே இட்லி சாம்பார் எல்லாம் நானே வச்சுட்டேன். அவர் குளிக்க சொன்னேன், குளிச்சுட்டு இருக்காரு. அவர் மத்தியானத்துக்கு டிஃபனே கொண்டு போறேன்ட்டாரு. மாமா கூட இட்லின்னு வச்சுட்டேன். சரி மாமா காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தானே சாப்பிடுவாருன்னா காஃபி கொண்டு வந்தேன். நீங்களும் வாங்கட்ட சாப்பிடலாம். என்னம்மா முன்னாடி எல்லாம் ஓடி ஓடி இங்க வருவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்ப இங்க வரதே இல்ல. ஏன் கல்யாணம் ஆயிட்டு வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? சாப்பிட்டியா? அப்பா என்ன பண்றாரு? வாயம்மா. சொந்தத்துல கட்டி கொடுத்தாலும் நம்ம அடிக்கடி வந்தா நல்லாவா இருக்கு சொல்லு? முன்னாடி வரேன்னா அது வேற, உனக்கு கல்யாணம் அதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம அடிக்கடி வந்தா பார்க்க முடியுமே என்ன நினைப்பாங்க? பொண்ணையும் கொடுத்துட்டு சும்மா பொண்ணுக்கு அம்மா அங்கேயே போய் கிடக்காலன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. உங்க அப்பாவும் சொல்லிட்டாரு சும்மா அங்க போய் வேலை வச்சுடக்கூடாது அப்படின்னு. என்ன நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு அது வரைக்கும் போதுமா. நீயும் அவ்வளோ நல்லா இருக்கணும். கூடி சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ கையில கொடுங்க. அதை வச்சு கொஞ்சிக்கிட்டே எங்க வாழ்க்கையை தீட்டுக்கிடுதோம். என்னம்மா உனக்கு வேலையே இல்லையா? இப்ப என்ன கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள குழந்தையா? சிலவங்க இப்படிதான், கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பெற்றுக்கலையான்னு. ஐயோ உங்க காசு தாங்க முடியல. குழந்தையெல்லாம் நான் இப்ப பெற்றுக்க மாட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி எனக்கு ஐடியா. அப்புறமா எனக்கு தோணாதான், இல்லாட்டி அதுவும் கிடையாது. வாயில கொல்லிக்கிட்டே இருந்து சுட்டு போடுவேன். இப்பெல்லாம் பேசி எடுத்துருங்கண்ணா. 5 வருஷம் 6 வருஷமா? ஏன் நான் மண்டையை போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேத்திய பேரனை பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா? இப்படிலாம் என்னத்தை வச்சுக்காத மகா, நல்லதுக்கு இல்ல. சீக்கிரம் குழந்தை குட்டியை பெத்து கொடுப்பியா? அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷமே. இங்க பாருடி, 1 வருஷத்துக்குள்ள என் கையில ஒரு பேரனோ பேத்தி இருக்கணும். இல்ல பாத்துக்கோ. சரிம்மா வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அவர் வந்துட்டாரு. போன் வேற அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. பேசுறது கேட்கவும் மாட்டுக்கு, சவுண்டும் இல்ல. போனை சீக்கிரம் மாத்திர வேண்டியதான். என்ன மகா பண்ணிட்டு இருக்க? எத்தனை தடவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆபீஸ் போயிட்டு வர வழியிலே வாசலன்னே மகாலட்சுமியும் கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். என்ன எதுன்னு நீ கேட்கல. சரி சாப்பாடு வைக்கிறதுக்காக வருவேன்னு பார்த்தா அதுக்கும் வரல. ஏன் உடம்பு இன்னும் சரியாகலையா? உடம்புக்கு இப்ப நல்லா தானே இருக்கு. ஆல்ரைட், எல்லாம் ஆல்ரைட்டா தான் இருக்கும். எனக்கு தெரியும் மகா. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளிடி. அதுக்குள்ள தலைவலி வயிறு வலின்னு தொடங்கிறாத. இன்னைக்கு என் பொண்டாட்டிட்ட ஆசீர பேசணும், ஆசீர கொஞ்சணும் அப்படின்னு ஒரு முடிவுலதான் வந்திருக்கேன். நீயும் அதே மைண்ட் செட்டிங்ல தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கியே. ஐயோ பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ இவ்வளவு நாள் அதையும் இதையும் சொல்லி பேச சமாளிச்சாச்சு. எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கன்னு எனக்கு தெரியலையே. கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். கார்த்தி எனக்கு இப்ப பிடிக்குதான், வர வர பிடிக்குது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் மனசுல உள்ளதை அவன்கிட்ட பேசி அவனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனுக்கு எல்லாமே. அதுவரை என் மனசு கேட்கவும் செய்யாது. நான் எப்படி அவன்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கடவுளே இன்னைக்கு எதையாவது ஒரு சாக்க வச்சு என்னை அவனே பிடிச்சிரு, அது போதும். ஏய் மகா, இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? ஜாலியா இருந்து எல்லாரும் என்ன சார் உங்க ஃபேஸ்ல 1000 வாட் பல்ப் எரியுது, எனக்கு அப்படி என்ன போட்டு குளிச்சிங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு நம்பவே முடியல. பைக்ல போவேனே நீ கிஸ் பண்ணதான் யோசிச்சுட்டே போனேன். ரூமுக்குள்ளேயே வச்சு ஒரு கிஸ் கூட கொடுக்காதவா ஹால்ல வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு கிஸ் கொடுத்துட்டாலே, அப்ப இவளுக்கு நம்ம மேல மனசுல எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே பைக் ஓட்டிட்டு போனா இது தவிர ஒரு ஆட்டோ வந்துச்சு. நல்ல வேலை இடிக்க பார்த்து அவன் திட்டிட்டு போயிட்டான். அது கூட பரவாயில்லன்னு தொடச்சு போட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் ஆபீஸ்ல அதான் எனக்கு ஐஸ்கிரீம் பொருளை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட
எப்படி இருக்கா உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு கேட்டா நான் அவள்கிட்ட கோவம் தானே படணும். ஆனா கோவமே வரல எனக்கு. எனக்கு இன்னைக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. சந்தோஷத்தின் உச்சத்துல இருந்தேன் நான். அவ என்ன நினைச்சாலும் தெரியல. இதுக்கு பைத்தியம் கித்தியம் புடிச்சிட்டோ எது கேட்டாலும் சிரிச்சிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டா. மகா என் செல்ல குட்டி, என்ன மகா அங்கேயே பாத்துட்டு இருக்க? என் செல்லம், என் பட்டு, என் புஜ்ஜு, இங்க பாரு. அங்கேயே பாத்துட்டு இருந்தா மாமா எப்படி பார்த்து பேசுறது சொல்லு? வெக்கப்படாத. நமக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் திரும்பி பாரேன். ஏய் ஏய் மகு, மகு குட்டி, பாக்குறே இல்ல அந்த சைடு வரட்டுமா? வெக்கப்படலாம், ஆனா அநியாயத்துக்கு இப்பெல்லாம் வெக்கப்படக்கூடாது. இங்க பாரு மகா. ஏய் ப்ளீஸ் பாருடி. சொல்லுங்க. அப்புறம் என்ன அப்புறம்? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ ஒரு கிசு கொடுத்தல, எனக்கு எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நடந்துட்டேன் தெரியுமா? ஆபீஸ்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு 2 நாளைக்குள்ள ஒர்க்க ஒரு நாளே முடிச்சிட்டேன். அது இல்லாம கூடிய சீக்கிரம் எனக்கு போஸ்டிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிக்கிட்டாங்க. நீ கொடுத்த ஒரு கிஸ்ல இவ்வளவு பவரா இருக்கும்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தினமும் ஆபீஸ் போகும்போது எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறியா? நல்ல வேலை பார்க்கணும் ஆபீஸ்ல. இல்லாட்டா போர் அடிக்கும், போனாலே தூங்கி தூங்கி விடுற மாதிரி இருக்கும். நீ கொடுத்த எனக்கு ஒரு கிஸ்ல அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி எனர்ஜி ஆயிட்டேன். நாளைக்குள்ள ஒர்க்க கூட நீங்க முடிச்சுட்டு என்ன பாரு. ப்ளீஸ் மகா, என் செல்லம்ல. விளையாடாதீங்க கார்த்திக், அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு அவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்கள கடுப்பேற்றணும்னு சொன்னதுனாலதான். தினமும் ஒன்று என்னால் கொடுக்க முடியாது. நீங்க எப்பவுமே மைண்ட்ல நம்ம இன்னைக்குள்ள ஒர்க்கை முடிக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே போங்க, அந்த ஒர்க்கு முடியும். இன்னைக்கு கூட அப்படிதான் இருந்திருக்கும். கிஸ் கொடுத்தனாலாம் யாரும் வேலையெல்லாம் முடிக்க முடியாது. உங்க மனசுக்குள்ள அப்படி தோணி இருக்கும், இன்னைக்கு எல்லா வேலையும் முடிக்கணும், இன்னைக்கு எல்லாத்துலயும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு தோணி இருக்கும். முத கையெடுங்க. எனது கையிடுங்களாவா? ஏய் விளையாடாத, கடுப்பாயிருவேன். ஐயோ, உனக்கு பூவு அல்வெல்லாம் வாங்கிட்டு வந்தனே, பேக்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், பூ வச்சாலே எனக்கு தலைவலி வரும், அது நைட்டு வேற. வேண்டாங்க. என்னது தலைவலி வருமா? வேண்டாம் வேண்டாம், பூவே வேண்டாம். இன்னும் பூவே உனக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு தலைவலி வயிறு வலின்னு தொடங்கிறாத. அப்புறம் மகக்குட்டி, ஐ லவ் யூ. சிவராத்திரி தூக்கமீது ஹோய். உலகத்திலே யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. கல்யாணம் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் நடக்கணும்னு எழுதியிருக்கு போல. அதை மாத்த முடியுமா? இன்னைக்கு நான் ரெடி. ஐயோ, இன்னைக்கு நமக்கு நடக்க விட மாட்டாங்க போல இருக்கே. இரி மகா, நான் பாத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, ஆபீஸ் போயிட்டு டயர்டா வந்திருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க தூங்குங்க, நான் அத்திட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். தூங்கவா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஓடிவா போ. தப்பா எடுத்துக்காதம்மா, கையில கீழே விழுந்துட்டா, கால் நல்லா ஃபிராக்சர் ஆயிட்டு, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். வீடை திறந்து போட்டு போக கூடாது பத்தியா, உன்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் தான். வீடை பூட்டிக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம் நாங்க. என்னது, அக்கா கீழே வந்துட்டாளா? ஐயோ, அக்காக்கு கால்ல ஃபிராக்சர் ஆயிட்டா. என் அக்கா, அத்தை நீங்க இருங்க வீட்டுல, நான் போயிட்டு வரேன். பாவம் அக்கா கீழே இந்நேரமா விழணும். ஐயோ கடவுளே, ரொம்ப நல்லதா போச்சு. அத்தை நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் அக்கா அத்தான் 3 பேரும் ஆட்டோல போயிட்டு வரோம். நீங்க எதுக்கு இந்த வயசு காலத்துல ராத்திரி அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு, நாங்க போய் பார்த்து என்னன்னு கூட்டிட்டு வரோம். அவர் இருக்கார்ல, நீங்க இருங்க. போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு ஏறி இந்நேரம் கீழே போய் விழ சொன்னா மொத்தத்துல நமக்கு நடக்கவே நடக்காது போல. கடவுளே, அப்படின்னு உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என் மேலேயே உனக்கு எதுக்கு இவ்வளவு கடுப்பு? அப்படியே சொல்லுங்க. அதுவும் சரிதாம்மா, மாத்திரை போட்டேன் பத்தியா, ஒரே தலை சுத்துது. கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்கும். சரி சரி மகா, அக்கா கூடயே கூட்டிட்டு போய் என்னதுன்னு பாத்துட்டு வாங்கம்மா.